ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்தான் பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங் செய்யக்கூடிய பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதில் இருக்க லிங்கை பயன்படுத்தி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். டான் அப்ஸ்டாக் சலிஸ்லோ ஜீரோதா இதுக்கான லிங்க் தந்திருக்கேன். அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது. இந்த லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எப்போல்லாம் வந்து என்னால் சப்போர்ட் பண்ண முடியுதோ அப்போல்லாம் வந்து நான் சப்போர்ட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இது வந்து நேற்றையே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன் டெலகிராம் சார்ட்டு. ஸோ இது அப்சைடில் போனால் எங்கெல்லாம் போவோம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள். நான் சொல்லியிருந்த லெவல் இதுதான் கைஸ். சரி, எந்த மாற்றமும் இல்லை. 23,700 அபோவ் சஸ்டெயின்னா. ஸோ மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். இது பாருங்கள், ஃபஸ்ட் கேண்டில்லையும் 23,700க்கு கரெக்டாக சஸ்டெயின் ஆகிட்டு அங்கேருந்து நல்ல ஒரு ஹை வந்து 766 வரையும் போயிருக்காங்க. சரிங்களா, ஒரு 70 பாயிண்ட் நல்ல ஒரு மூவ். அதுக்கு அடுத்த கேண்டில்லையும் பாருங்கள், நல்ல ஒரு சூப்பராக வந்து கீழே வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அழகாக மேலே ஒரு மூவ். அதே மாதிரி 769 770 வரையும் போயிருக்காங்க பாருங்கள். மூணாவது கேண்டிலும் பாருங்கள், 3 வாட்டி நமக்கு கால் ஆப்ஷனில் ஸோ நல்ல சூப்பர் மூவ் பண்ணிட்டு மேலே வந்து பாருங்கள். ஸோ அந்த 700 லெவல் எவ்வளோ இம்பார்ட்டன்றதை நான் வந்து நேற்று வீடியோ சொல்லியிருந்தேன் பாருங்கள். 104 பாயிண்ட் அப்சைடு தான் வந்திருக்கான். ஸோ அதுக்கப்புறம் கீழே விழுந்துருவான்றது இங்கே பாருங்கள், ரிஜெக்ஷன் ஜோன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா. ஸோ நம்ம மார்க் பண்ணுற லெவல் அந்த ஒவ்வொரு லைனுமே வந்து பாருங்கள், ஏரியா எவ்வளோ வந்து அக்யூரேட்டாக இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் ட்ரேடிங் வியூவில் இந்த பைசல் இண்டிகேட்டர் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்றதை பாருங்கள். ஸ்கால்பிங்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பைரி டேலையும் எவ்வளோ அக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றதை பாருங்கள். பை இண்டிகேஷனில் 100 பாயிண்ட் கிடச்சிருக்குங்களா உங்களுக்கு. அதே மாதிரி செல் இண்டிகேஷன் எத்தனை பாயிண்ட் கிடச்சிருக்கும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஸ்ட்ராங் செல் இண்டிகேஷன் இந்த மாதிரி ஏறம் வந்துச்சுன்னா. ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு குரூப்லேயும் ஆட் பண்ணியிருந்தேன், ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில். ஸோ செல் இண்டிகேஷன் வந்துருக்கு, நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணலான்னு பாருங்கள். இது ஒரு 100 பாயிண்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ அப் சைட்லேயும் கிடைக்குது, டவுன் சைட்லேயும் கிடைக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் வந்து அடிப்படையில் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி இண்டிகேட்டரை பயன்படுத்தி நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். தெரிஞ்சுக்கங்களா. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் நேற்று வெறும் ஃபிபனாச்சி இது மட்டும் தான் தந்திருந்தேன். இங்கே பாருங்கள், நம்ம மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் இந்த லெவல்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்குன்னு பாருங்கள். 23,500 எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லியிருந்தேன் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியிருந்தது இதுதான். ஸோ உங்களுக்கு வந்து 23,500 ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் லெவலாக இருக்கும் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ன்றதை என்எஸ்சி வெப்சைட்லேருந்து எடுத்து ஷேர் பண்ணியிருந்தேன். இது பாருங்கள். ஸோ டுமாரோ நிஃப்டி எக்ஸ்பைரி இம்பேக்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 23,500 கால் ஆர் புட்டுன்றதை சொல்லியிருந்தேன். சரிங்களா. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். 23,500 கால் அபவ் ப்ரீவியஸ் க்ளோஸ் 198 லெவல் இம்பார்ட்டன்ட் ஃபோக்கஸ்ன்றதை ஒரு 12 மணிக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு முறையும் நான் வந்து ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லி தந்துக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நான் இந்த சொன்ன விஷயம் 12 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைமுக்கு 2:30 மணிக்கு 23,800 புட் ஆப்ஷன் 125க்கு மேலே போனோன்னா நல்லது. 23,300 கால் ஆப்ஷன் 375 பிரேக் பண்ணால் வீக்னஸ்ன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டில் ஒரு இம்பேக்ட் நடந்திருக்கும். எதனால அப்படின்னா இதனால தான். சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், 23,500 பார்க்கணும்னு சொன்னேன். ஸோ அதை கம்பேர் பண்ணி பாருங்கள். 23,500 கால் ஆப்ஷன் என்ன இம்பேக்ட்னு பார்க்கலாமா. பாருங்கள். ஸோ சூப்பராக வந்து நம்ம பிரேக் இவன் பாயிண்ட் லெவல்லேருந்து ஃபஸ்ட் கேண்டிலே வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போனால், திரும்பவும் செகண்ட் கேண்டிலும் ரீடெஸ்ட் பண்ணால், மூணாவது கேண்டிலும் ரீடெஸ்ட் பண்ணால், ஸோ மொத்தத்தில் ஒரு 121 பாயிண்ட் நமக்கு வந்து ப்ராஃபிட் இதில். சரிங்களா. ஸோ நமக்கு 2 டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டான். ஸோ மூணாவது டார்கெட் மேலே போகணும், போக முடியாமல் ரிவர்சல் ஆகிட்டான். அதுக்கு காரணம் என்னன்றதை 23,800 23,300 என்ன இருக்குன்றதை பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ 23,300யும் 23,800 கம்பேர் பண்ண நான் குரூப்பில் போட்டிருந்தேன், நல்லா படித்து பாருங்கள். 23,800 புட் ஆப்ஷனும் 125க்கு மேலே இருந்தால் நல்லதுன்னு போட்டிருந்தேன். 23,800 புட் ஆப்ஷன் பாருங்கள், 125க்கு மேலே வந்துட்டானா. ஸோ 60 பாயிண்ட் 125க்கு மேலே குட்னு சொல்லியிருந்தேன். அங்கேருந்து பாருங்கள் ஒரு 60 பாயிண்ட். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லெவல்லேருந்தே நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டான். கரெக்டாக இத்தனை மணிக்கு நான் வந்து உங்களுக்கு குரூப்பில் 1:30 மணி 1:30க்கெலாம் பாருங்கள் சூப்பராக இங்கே சப்போர்ட் எடுத்ததை நான் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் என்ட்ரி கிட்ட இருக்கான் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பும் வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். பிகினர்ஸ்க்கான ஒரு இன்ஃபோ. சரிங்களா. அதே மாதிரி இது 125 தக்க வச்சதுக்கப்புறம் மேலே வந்து 60 பாயிண்ட் தந்திருக்கானா, அந்த 23,300 கால் ஆப்ஷன் 375 பிரேக் பண்ண வீக்னஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அது நடந்திருக்கான்னு பார்க்கலாமா. இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்கு பாருங்கள். இது வந்து 408க்கு மேலே
நிற்கலனாலே அவன் வீக்குன்றதை நான் குரூப்பில் சொல்லியிருந்தேன். இது வர 23,800 204 அபவ் மூவ் ஃபாஸ்டர் போட்டிருந்தேன். ஓகே, அவ்வளோ தூரம் போகலாம். இதுதான் 1 செகண்ட் கைஸ். இது எல்லாமே மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை, ப்ராஃபிட் எல்லாமே வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்குன்றதை நான் வந்து அந்த சார்ட்டோட பர்ஃபார்மன்ஸை நான் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். 23,800க்கு இங்கே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 23,300க்கு நான் சொல்லியிருந்தேன். இருங்க, அது எங்கே எந்த மெசேஜ் தெரியல. ஓகே கைஸ், இந்த மெசேஜில் இதோட சொல்லியிருந்தேன், டைம் வேஸ்ட் பண்ணுவோன்னா. 23,800 300 வந்து பாருங்கள், அந்த 375 பிரேக் பண்ணதை வீக்குன்னு சொல்லியிருந்தேன்னா எவ்வளோ அக்யூரேட்டாக அந்த லெவல்லேருந்து வீக் ஆகிருக்குன்றதை பாருங்கள். எத்தனை பாயிண்ட்ஸ்? 59 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இம்பேக்டை தான் வந்து நமக்கு கரெக்டாக நம்ம வந்து அதில் வந்து கேட்ச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நான் உங்களுக்கு குரூப்பில் வந்து சொல்லிட்டேன், இவன் வீக்காக போகிறான்றதை பிஃபோராகவே நான் வந்து இன்ஃபர்மேஷன் தந்துட்டேன் உங்களுக்கு குரூப்பில். சரிங்களா? ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்றதை நம்ம இங்கே வர 23,300 408 அபவ் நாட் சஸ்டைன்டு தென் பிஇ டேக் ஆப்பர்ச்சுனிட்டி நோட்டின்றதை 11:56, அதாவது 2:30 மணிக்கு நான் வந்து 2:30 மணிக்கு முன்னாடி 4 நிமிஷம் முன்னாடி நான் சொல்லிட்டேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், 2:30 மணிக்கு என்ன நடந்திருக்கு பாருங்கள். 25,300 408 2:15. ஸோ 2:15லேருந்து 2:30க்குள்ளே இந்த 408 லெவலில் இங்கே பாருங்கள். இவன் வந்து க்ளோஸ் வைக்கலையா, 408க்கு மேலே க்ளோஸ் வைக்கலையா, கரெக்டாக ஷார்ப்பாக 2:30 மணிக்கு சொல்லியிருக்கேன்னா எவ்வளோ அக்யூரேட்டாக ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கான் பாருங்கள். இவன் அதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல அப்படின்னா இவன் வீக்கு விழுந்துருவான் அப்படின்றத, இந்த இம்பார்ட்டன்ட் லெவலில் அவன் பிரேக் பண்ணிடுவான்றதை தெளிவாக நான் 408 இருக்கும்போதே சொல்லிட்டேன். ஸோ அப்போ நமக்கு கிடைச்ச இந்த பாயிண்ட் பாருங்கள், 91 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அக்யூரசி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஐ ஹோப் இன்றைக்கி வந்து நம்ம குரூப்பில் வந்து ப்ராஃபிட் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ட்ரேட் பண்ணும்போது சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இதை பற்றி இந்த மாதிரி இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா அதுக்காகவும் என்னோட வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இல்லைனா நீங்கள் இந்த மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் உங்களுக்கு வந்து எப்படி கால்குலேஷன் எடுக்கணும், இந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் எல்லாம் எப்படி போடணும், என்ன ஃபார்முலா, ஸோ எப்படி இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரி கண்டுபிடிக்கணும், பிரேக் அவுட் பண்ண என்ட்ரி, ஸோ இந்த டார்கெட் லெவல் சப்போர்ட் லெவல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதை நீங்கள் வந்து முறையாக கற்றுக்கணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் எண் வந்து இதில் தந்திருக்கேன். விருப்பம் உள்ளவங்க அந்த எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 9941886630. ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து நல்ல ஒரு நிஃப்டியில் டவுன் சைடில் அப் சைடில் 2 பக்கமும் வந்து 100 பாயிண்ட் வந்து நம்ம ப்ரிடிக்ஷன் படி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓவராலாக ஒரு 200 பாயிண்ட் நமக்கு கெயின். சரிங்களா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you tomorrow.